பழைய பாம்பன் பாலத்தின் வரலாறு. தமிழகத்தின் பெருமைமிகு பொக்கிஷம். தமிழகத்தின் ஆமேஸ்வரம் தீவை மண்டபம் நிலப்பகுதியுடன் இணைக்கும் பாம்பன் பாலம் இந்தியாவின் முதல் கடல் பாலமாகவும் மிக நீண்ட காலம் பயன்பாட்டில் இருந்த கடல் பாலமாகவும் விளங்கியது. இதன் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. கடல் கடந்து இணைப்பு. 19ஆம் நூற்றாண்டில் இலங்கையுடனான வர்த்தகத்தை அதிகரிப்பதற்காக இந்த பாலம் கட்டப்பட்டது. கட்டுமானம். 1911ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கட்டுமான பணிகள் தொடங்கி 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி முதன்முதலாக ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. தமிழகத்தின் பொறியியல் சாதனையாகவும் வரலாற்று சின்னமாகவும் விளங்கும் பழைய பாம்பன் பாலத்தின் சிறப்புகள் ஏராளம். தமிழகத்தின் முதல் கடல் பாலம். இந்தியாவில் கடலுக்கு குறுக்கே கட்டப்பட்ட முதல் பாலம் என்ற பெருமை பாம்பன் பாலத்திற்கு உரியது. தமிழகத்தின் ராமேஸ்வரம் தீவை இந்திய பெருநிலத்துடன் இணைக்கும் பாம்பன் பாலம் இந்தியாவின் முதல் கடல் பாலமாகவும் மிக நீண்ட காலம் பயன்பாட்டில் இருந்த கடல் பாலமாகவும் விளங்குகிறது. இந்த பாலம் தனது தனித்துவமான வடிவமைப்பு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் காரணமாக உலகெங்கிலும் புகழ் பெற்றது. தனித்துவம். தூக்கி இறக்கக்கூடிய பாலமாக இருந்ததால் பெரிய கப்பல்கள் கடந்து செல்லும் போது பாலத்தை தூக்கி வைப்பார்கள். பெரிய கப்பல்கள் கடந்து செல்லும் போது பாலத்தை தூக்கி வைப்பதற்கான தனித்துவமான வடிவமைப்பு கொண்டது. இது உலகிலேயே இத்தகைய வடிவமைப்பு கொண்ட சில பாலங்களில் ஒன்றாகும். 20ஆம் நூற்றாண்டில் இலங்கை உடனான வர்த்தகத்தை அதிகரிப்பதற்காக இந்த பாலம் கட்டப்பட்டது. 1911ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கி 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி முதன்முதலாக ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு இந்த பாலம் அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. பாலத்தின் அமைப்பு. நீளம் சுமார் 2.3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் இந்தியாவின் 2வது மிக நீளமான கடல் பாலமாகும். தூண்கள். 143 தூண்களால் தாங்கப்படும் இந்த பாலம் கடலில் எழுப்பப்பட்டிருப்பதால் அதிக சவாலான கட்டுமானமாக இருந்தது. புதுப்பிப்பு. 2007இல் அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட நகரம். பாதுகாக்கப்பட்ட பாலம். 1964ஆம் ஆண்டு தனுஷ்கோடி புயலால் பாம்பன் பாலத்திற்கு எவ்வித சேதாரமும் ஏற்படவில்லை. ஆனால் தனுஷ்கோடி நகரம் முழுவதும் உருத்தெரியாமல் அழிந்து போனது. இது இந்த பாலத்தின் உறுதியை எடுத்துக்காட்டுகிறது. பொறியியல் அதிசயம். கடலின் சீற்றையும் காலத்தின் போக்கையும் தாங்கி நின்ற இந்த பாலம் பொறியியல் துறையில் சிறந்த சாதனையாகும். தமிழக சுற்றுலா ராமேஸ்வரம் செல்லும் பயணிகளுக்கு இந்த பாலம் ஒரு முக்கியமான காட்சியாகும். புதிய பாலம். பழைய நினைவுகள். தற்போது புதிய பாம்பன் பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் பழைய பாம்பன் பாலத்தின் வரலாறு மற்றும் அதன் முக்கியத்துவம் எப்போதும் மறக்க முடியாத ஒன்றாகவே இருக்கும்.